வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க கோட்டூர் பழங்குடியின குடியிருப்புல வசிச்சுட்ருக்கோம். மாரியம்மாள் பழங்குடியின பெண்மணி மாரியம்மாள் பற்றி நம்ம நெறைய பதிவுகள் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரீசென்ட்டா ரேஷன் கார்டு வாங்கி குடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு வர்றதுக்கான நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அது சம்மந்தமா நெறைய பதிவுகள்லாம் போட்டிருந்தோம். ஸோ இப்ப சமீபத்தில அவங்க ஓட்டு ஐடி வேணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாரியம்மாளுக்கும், அவங்களுடைய கணவர் திரு மகாபிரபு அவங்களுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போன சனிக்கிழமை அங்க போயிருந்தோம். ஸோ அந்த டைம்ல நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால, நம்ம மொபைல்ல இருந்தே டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி, அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த டைம்ல அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களுடைய கணவருடைய பெயர் வந்து உண்மையிலேயே மகாபிரபு இல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிய கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க டாக்குமெண்ட்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணும்போது, இந்த பட்டா, ஆதார் கார்டுக்குலாம் அப்ளை பண்ணாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது, எங்களோட கணவருடைய உண்மையான பெயர் மாரியப்பன் தான். நாங்க அதுதான் எழுதி குடுத்துருந்தோம். ஆனா என்னன்னு தெரியல, ஆவணம்லாம் வரும்போது அதில மகாபிரபுன்னு வந்துருச்சு. சரி ஆவணம்லாம் வந்துட்டதுக்கப்புறம் நாங்க அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதா போச்சு. அதான் கவர்மெண்ட்டே எங்களுக்கு பேர் குடுத்துருச்சு. அப்டிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஆவணங்கள்லயும் மகாபிரபு அப்டின்னு வந்ததுனால, அத அவங்க வந்து எதுவும் பெருசா அவங்க எடுத்துக்கல. ஸோ ஒரு பேரே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்தது. ஸோ அத கேட்டுட்டு நம்ம வந்து ஓட்டர் ஐடிக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஓட்டர் ஐடி அப்ரூவ் ஆகி வந்துரும்னு நம்ம நம்புறோம். ஏன்னா 2 பேருக்குமே வந்து 50 வயசுக்கு மேல இருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்படல. ஸோ பல்வேறு காரணங்கள், பல்வேறு சூழல்கள் அது காரணமா இருக்கலாம். ஸ்டில் நம்ம இப்ப அதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத நம்புவோம். அண்ட் இன்னொன்னு அவங்க ஒரு ரெக்வெஸ்ட்மே வந்து வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு லேடி சைக்கிள் வேணும் அப்படின்ட்டு. அ ஏன் அப்டின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னா, பிரதானமா அ க சாலை ஓரங்கள்ல நெறைய அந்த பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் அ கடையில போட்டா கொஞ்சம் காசு கிடைக்கிற பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே எடுத்து அதெல்லாம் வந்து விக்கிறதுக்கு தான் வந்து அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கு. ஸோ அதில தான் வந்து அவங்களுடைய மருத்துவ செலவுலேருந்து எல்லா எல்லா செலவுகளுமே அவங்க வந்து அத தான் நம்பி இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க டெய்லி காலையில அவங்க 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு கெளம்பிருவாங்க. ஸோ அ எல்லா ஊருக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவாங்க. ஸோ அதான் அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம். ஸோ இப்ப அவங்களுடைய கணவருக்கு கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லாதனால, சைக்கிள் மிதிக்க முடியல, ரொம்ப தூரம் போ முடியல அப்படிங்கிறத மாரியம்மாள் அவங்க நம்மகிட்ட சொல்லி, அவங்களுக்கு ஒரு லேடி சைக்கிள் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மகிட்ட 1 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாள் மட்டும் டைம் கேட்டிருந்தோம். ஸோ 2 வாரம் டைம் கேட்டிருந்தோம். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி போகும்போது, அதில 1 வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. கம்மிங் சாட்டர்டே அவங்களுக்கு வந்து சைக்கிள் குடுக்குறோம். அப்படிங்கிறத நம்ம உறுதி அளிச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஸோ மீன்வைல் நம்மளுமே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு சைக்கிள் கடையில பழைய சைக்கிள் ஒண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அது அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த சைக்கிள் கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணி அங்க கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு வந்து ₹4000 தேவைப்படும். ஸோ உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அது மாரியம்மாளுக்கும், அவருடைய கணவருக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப உங்களால முடியும் அப்படின்னா, கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேங்க் யூ.